புறப்படுங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவர்களும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தை எங்களோட பேசட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் தேவன் பேசுங்க. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தெரிந்த வேத பகுதி, கர்த்தர் காற்றையும் கடலையும் நிறுத்தின ஒரு சம்பவம் இது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், எதிர்பாராத புயல்கள். என்னங்க? எதிர்பாராத புயல்கள். எதிர்பார்த்திருக்கிற புயல்கள் கிடையாது, எதிர்பாராத புயல்கள். புயல் நமக்கு சில பேருக்கு நன்றாக அறிந்த ஒரு விஷயம்தான். புயல்கள் அப்படிங்கிறது விளையாட்டான விஷயம் கிடையாது. அல்லேலூயா. உலகபூர்வமான அப்படித்தான், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படிதான். உலகபூர்வமாக ஒரு புயல் வந்துச்சுன்னா அந்த புயல் கரையை கடக்கிறதுக்குள்ள அது படுத்துகிற பாடு இவ்வளோதான் என்ன பண்ணாது இருக்காது. இந்த புயல்கள் எத்தனையோ அழிவுகளையும் எத்தனையோ மரணங்களையும் என்ன பண்ணியிருக்கிறது, கொண்டு வந்திருக்கிறது. இந்த புயல்களை போலதான் மனுஷருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத பலவீனங்கள், எதிர்பாராத வியாதிகள், இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்க கூட நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். அப்படியெல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இது எப்படி தாங்கி கொள்றது அப்படிங்கிறது அது கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். எதிர்பாராத புயல்களை போல எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத உபத்திரவங்கள், எதிர்பாராத பாடுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து போய் தான் என்ன பண்ணும் ஆகும். இது விளையாட்டான விஷயம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னா பரலோகம் போறதுக்கு உண்டான ஒரு பயணம் இதுல. அதனால மரிச்சா பரலோகம் போயிடுவாங்க ஐயா, அதுக்குண்டான விசுவாசம் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. பரலோகம் போறதுக்கு உண்டான விசுவாசம் மாத்திரம் இருந்தா பத்தாது. அந்த பரலோகம் போறதுக்கு முன்னாடி இந்த பூமியிலே வாழ்வதற்கென்று கர்த்தர் கொடுக்கிற முழு விசுவாசத்தையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட இந்த புயல்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் கடந்து போகும்போது, இல்ல கிட்ட நெருங்கும் போது, இல்ல பயமுறுத்தும் போது, சகோதர சகோதரிய பல பாடங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். இந்த புயலை கூட நம்ம தியானிக்கும் போது இதன் மூலமாக தன்னுடைய சீஷர்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், பல காரியங்களை வைத்திருந்தார், பல பாடங்களை. இயேசுவோடு 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பயணம் செய்த இந்த சீஷர்கள் குறைந்தபட்சம் ஒரு வருட காலம் இருக்கலாம். அவ்வளவு நாட்களாக குறைந்தபட்சம் இருக்கலாம், இல்லை அதுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கலாமோ தவிர அத்தனை நாட்கள் இயேசுவோடு பயணம் செய்து அற்புதங்களை பார்த்து இயேசு செய்த காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க, 25ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ, என்ன சொல்றாங்க, இவர் யாரோ. இந்த வார்த்தை இன்னைக்கு காலையில தேவ செய்தி எடுக்கும்போது ரொம்ப எனக்கு தொட்ட ஒரு வார்த்தை. ஏன்னா இதெல்லாம் கடந்து போயிருக்கிறோம், ஆனா பிரத்யேகமா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் பேசுற ஒரு வார்த்தை, இவர் யாரோ. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து, இயேசு கிறிஸ்து கிருபையாய் நம்மை ரட்சித்து, இயேசு கிறிஸ்துனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து, இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்தி, நம்முடைய கண்ணீரை துடித்து, நம்முடைய கவலைகள் எல்லாம் போக்கி, இந்த உலகமே கைவிட்ட போது நம்மளோடு கூட இருந்த ஆண்டவர் ஒரு சின்ன புயல் நம்மை நோக்கி வரும்போது, ஒரு சின்ன பிரச்சனை இப்ப நம்மளை நோக்கி வரும்போது, ஒரு சின்ன உபத்திரவம் இப்ப நம்ம நோக்கி வரும்போது, நம்ம வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை தான், இவர் யாரோ. யாரோ அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? ஒருத்தர் ரோட்ல நடந்து போறாங்க, அப்போ உங்களை பார்த்து கேட்கறாங்க, இவர் யாரு அப்படின்னு. இவர் யாரோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? சம்பந்தம் இல்லை, வேற தெரியல. என்ன தெரியல? அவர் அதுதான் யாரோ, யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியலனா அவர் எந்த ஊருக்காரரு, எப்படிப்பட்டவர், எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவர் என்ன பேசுவாரு, என்ன மொழி பேசுவாரு, என்ன சாப்பிடுவாரு, அவர் எப்படிப்பட்டாலும் எதுவுமே எனக்கு தெரியல. இவர் யாருப்பா, இவர் யாருன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்ற வார்த்தை அந்த வார்த்தை.
இந்த சீஷர்கள் இத்தனை வருடம் ஆண்டவரோடு ஏசப்பாவோட கூட இருந்துட்டு ஒரு சின்ன புயல் வருது. இப்ப புயல் வந்தோன்னா என்ன சொல்றாங்க? இவர் யாரோ, இவர் யாருன்னு தெரியலையப்பா எனக்கு அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக கவனிக்கணும். சகோதர சகோதரியை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சாதாரணமாக வரவில்லை. இந்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையாலே படைத்தவர். இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் எல்லாவற்றையும் படைத்த அவர் கடவுள். அவர் அப்படி கடவுள் படைத்திருக்கிறார். அப்படி படைத்த கடவுள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண் முன்னாடி கண்டு ஒரு சின்ன புயல் வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் பீதியாகி இவர் யாரோ அப்படின்ட்டாங்க. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி எதிர்பாராமல் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில அசம்பாவிதங்கள், சில பிரச்சனைகள், சில பலவீனங்கள், சில வியாதிகள் வரும்போது உங்களுடைய வாயிலிருந்தும் என்னுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? யாரோ அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அதுல முதல் காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இவர்களை இந்த புயலுக்குள் என்ன பண்ணார்? வழி நடத்தினார். அல்லேலூயா. 22ஆம் வசனம் பாருங்க. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படகுல ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு என்ன பண்ணார்கள்? போனார்கள். இவங்கெல்லாம் போகல, ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு இந்த கடலுக்குள்ள. இந்த கடலை குறித்து ஆராயும் போது இந்த கலிலேயா கடல் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா, இது சுமார் 13 மைல் நீளம். இதை லேக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஏரி தான் இது. ஆனா இது ஏன் கடல்னு சொல்றாங்கன்னா, இது கடலோடு கொஞ்சம் ஜாயிண்ட் இருக்கு, அவ்வளவுதான். இது முழு நீள கடல் கிடையாது, கடலோடு கொஞ்சம் ஜாயின் இருக்குது. இப்ப இவர்கள் பயணம் பண்ணுகிற அந்த கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலிலேயா கடல் அப்படிங்கிறது 13 மைல் நீளமும் 7 மைல் அகலமும் கொண்டது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 700 அடி தாழ்வான பள்ளத்தாக்கில் அமைஞ்சது. கடல் மட்டத்திலிருந்து தாழ்வா என்ன பண்ணுது இருக்கு. அதன் கிழக்கு பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 அடி வரை உயர எழும்பும் மலைகள் சூழ்ந்துள்ளன. அப்ப கவனிங்க, இந்த மலைகளின் வழியாக காற்று வேகமாக கீழ் இறங்கும் போது திடீரென கடுமையான புயல்கள் என்ன பண்ணலாம்? இந்த கடல்ல ஏற்படலாம். என்ன பண்ணலாம்? ஏற்படலாம். ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்கடி இந்த கடல்ல என்ன பண்ணும்? இந்த கலிலேயா கடல்ல புயல்கள் எழும்பும். இந்த இயேசு கிறிஸ்துவோட கூட போனவங்களாம் யாரு? சீஷர்கள். அவங்களாம் அவங்களுடைய தொழில் என்ன? பாதி பேத்துடைய தொழில் என்ன? அப்ப மீன் எங்க பிடிப்பாங்க? கடல்ல தான் பிடிக்கும். அப்ப கடல்ல அடிக்கடி புயல் வர்றது சர்வ சாதாரணம். அதை மீனவர்களாகியவர்களும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான். இவங்க ஒன்றும் நிலத்தில் இருக்கிறவங்க கிடையாது. அப்ப கவனிங்க, இப்படி மீனவர்கள் புயல்களை பார்த்தவர்கள், இவர்களுக்கே என்ன பண்ணுது? இப்போ ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? உயிர் பயம் வந்துருச்சு. உயிர் பயம் என்ன பண்றாங்க? ஆண்டவரை நோக்கி என்ன பண்றாங்க? கத்துறாங்க. ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கத்துறாங்க. தெளிவா புரிந்து கொள்ளுங்க என் சகோதர சகோதரியே, ஆண்டவர் இவர்களை சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த கடலுக்குள்ள என்ன பண்ணார்? கூட்டு போறாரு. சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள், சில உபத்திரவங்கள், பாடுகளை கடவுள் சில நேரம் அனுமதிப்பார். அவரே தான் கூட்டிட்டு போவார். ஏன்னா சில நேரத்துல கடவுள் அனுமதிக்கிற அந்த உபத்திரவங்கள் மத்தியிலே, அந்த புயல்கள்ல நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறோம். என்ன முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று பிசாசு மேல தூக்கி பழிய போட்டுறோம். எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு, எல்லாத்துக்கும் காரணம் என்ன பண்ணுது? பிசாசு. பிசாசு தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டா, செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, பிசாசு மேல என்ன பண்ண, தூக்கி போட்டுறோம். கடவுள் எப்பயுமே நமக்கு நன்மை செய்து கொண்டு இருப்பவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல சில நெருக்கமான பாதைகளிலே, இடுக்கனான பாதைகளிலே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு போவார். எதுக்காக கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, சில பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் அவர்களை என்ன பண்ணார்? அந்த பாதையில் என்ன பண்றார்? கொண்டு போகிறார். நம்ம சுலபமா பிசாசு மேல தூக்கி அந்த காரியத்தை போட்டுட்டு, எல்லாத்தையும் தூக்கி பிசாசு பிசாசு பிசாசுன்னு போட்டுட்டு நம்ம அழகா என்ன பண்ணிரும்? அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் அமைதியா என்ன பண்ணிரும்? இருந்துடுறோம். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் என்ன பண்ணுது? நடக்குது. நல்லா கவனிங்க, கடவுளுடைய அதிகாரம் என்ன, கடவுளுடைய வல்லமை என்ன என்பதை அவர்களுக்கு காட்டுவதற்காக அவர்களை இப்படிப்பட்ட ஒரு பாதையிலே கடவுள் கூட்டிட்டு போறார் அவங்கள. ஆனா இவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் என்ன பண்றாங்க? உயிர் பயம் எடுத்து கடவுளை என்ன பண்றாங்க? கத்திட்டு என்ன சொல்றாங்க? அந்த அற்புதம் நடந்த உடனே இவர் யாரோ என்று என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அதை தெளிவா நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். இந்த இடத்துல சில நேரங்களில் பிசாசானவனையும் கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். நான் இல்லைன்னு நான் சொல்லல. சில பிரச்சனைகளையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். எல்லாமே கர்த்தருடைய அனுமதி இல்லாம தேவ பிள்ளைகளாட உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணது இல்லை, நடக்கிறது கிடையாது.
அப்ப தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட இந்த புயல்கள் மூலியமா கடவுள் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன அப்படின்னா ஒரு 4-5 காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றதுல முதல் காரியம் என்ன அப்படின்னா, புயல்கள் திடீரெனவும் எச்சரிக்கையின்றியும் என்ன பண்ணுகிறன, தாக்குகின்றன. அல்லேலூயா. கடல்ல புயல்கள் உருவாவதை சில நேரங்கள் என்ன பண்ண முடியாது, நம்ம கணிக்க முடியாது. பயணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியங்களோ கிடையாது அந்த காலகட்டத்தில். அப்படி இருந்தும் கூட சில நேரத்தில் சில புயல்களை தவறா கணிச்சிடுறாங்க. பயங்கரமான மழை வரும் அப்படிம்பாங்க, பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இந்த புயல் அப்படி ஒன்றும் பெரிய புயல் இல்லை அப்படிம்பாங்க, கடைசியில் பார்த்தா கொடூரமா என்ன பண்ணிருக்கும், தாக்கிட்டு போயிடும். ஸோ மனிதனுக்கு மேலானதான் இயற்கை என்பதை கடவுள் சில நேரத்தில் மனிதனுக்கு அதை புரிய வைத்து கொண்டுதான் என்ன பண்றது இருக்கிறாரு. என் சகோதர சகோதரியே, புயல்கள் திடீரெனவும் எச்சரிக்கை என்று தான் என்ன பண்ணுது வருது. எல்லாமே சுமூகமாக இருக்கும்போது, கடல் அமைதியாக இருக்கும்போது, நீங்களும் நானும் ஏதோ தேவ பக்தி கொண்ட பிள்ளைகளாக, தேவன் மீது விசுவாசம் கொண்ட பிள்ளைகளாக, தேவன் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக நாம் என்ன பண்றோம், இருக்கிறோம். அப்படியே ரொம்ப பக்தி வைராக்கியமா கடவுள் ஏசப்பானா அப்பா உயிரையே கொடுத்துருவேன், ஏசப்பா எங்க ஏசப்பா அப்படின்னு ஆராதிக்கிறது என்ன, பாட்டு என்ன, துதி என்ன, கணம் என்ன, எல்லாம் இருக்குது. ஆனா எச்சரிக்கை இன்றி இப்படிப்பட்ட புயல்கள் வரும்போதுதான் உங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய குணநலன்கள் என்ன பண்ணுகிறது, வெளிப்படுகிறது. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் வரை இந்த சீஷர்கள் என்னமோ தேவனுக்கு வலதுகை இடதுகை மாறி அப்படியே பக்தி வைராக்கியம் கொண்டவர்களை போல இருக்கிறாங்க. 8ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட புயல் வந்த உடனே நாங்க சாக போறோம் அப்படின்னு சொல்லி இவர் யாரோ என்னமோ என்று சொல்லி என்ன பண்றாங்க, கதறிக்கொண்டு என்ன பண்ணுகிறார்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இந்த புயல்களை கர்த்தர் எதுக்கு அனுமதிக்கிறாருன்னா, நமக்குள்ள என்ன இருக்குது அது என்ன பண்ணும், வெளிப்படணும். அப்படி வெளிப்படுறது நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது ஆண்டவருக்கு தெரியாது, இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாதான் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு கிடையாது. என்னுடைய குணநலன் என்ன, உங்களுடைய குணநலன் என்ன என்பதை நம்ம முதல்ல அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா. உங்க இருதயம் என்ன சிந்திக்குது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். என் இருதயம் என்ன சிந்திக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் எப்படிப்பட்ட குணசாலி, நான் எப்படிப்பட்ட குணம் கொண்டவன் எனக்கு தெரியும். அந்த குணம் எப்படிப்பட்டவன் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா என்னுடைய குணநலன் எப்படிப்பட்ட குணநலன், அது உண்மையா எப்படி வெளிப்படும், அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் என்னைக்கு புரிந்து கொள்ளுகிறேனோ அப்பொழுதுதான் நான் தேவனண்டையில கிட்ட நெருங்கி சேர முடியும். அல்லேலூயா. சில மனிதர்கள் இந்த பூமியில பார்க்கும்போது, பா இவங்களை போல நல்லவங்க யாரும் கிடையாதுப்பா, என்னது இவங்களை போல நல்லவங்க யாரும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றது உண்டு. ஒரு வேலை செய்யற இடமாகட்டும், ஒரு குடும்பங்கள், இந்த பையன் பாருங்க அவ்வளோ அமைதியான பையன், தாய் தகப்பன் சொல் பேச்சு அப்படி கேட்கிறான், மற்றவங்க இடத்துல அவ்வளோ பணிவா இருக்கிறான், நல்ல பையங்க இவன், இவனா மாதிரி ஒரு பையன் கிடையாதுங்க இந்த உலகத்துல, இந்த பெண்ணு மாதிரி ஒரு பெண் நல்ல பெண்ணு கிடையாதுங்க அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா அந்த மகனுடைய உண்மையான குணநலனும் அந்த மகளுடைய உண்மையான குணநலனும் ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் வெளிப்படும். அல்லேலூயா. அப்போதான் தெரியும், ஐயோ இவ்வளவு மோசமானவனா, ஐயோ நம்ம பொண்ணு இவ்வளோ மோசமான பொண்ணா, இந்த குணநலன் என்ன இப்படி இருக்குது, அப்ப இவ்வளவு நாளா நடிச்சுக்கிட்டு இருந்ததா. மனிதர்களாகி நீங்களும் நானும் இப்படி குணநலன்கள் வெளிப்படும் போது அதை அறிந்து கொள்ள முடியும். ஆனா கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய குணநலன் இதான். நம்ம நடிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிற மாதிரி, கையை தட்டி பாடுற மாதிரி நடிக்கிறோம், நம்ம காணிக்க போடுற மாதிரி நடிக்கிறோம், நம்ம துதிக்கிற மாதிரி நடிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிற மாதிரி நடிக்கிறோம். உலகத்துல போய் நாளா ரொம்ப அவ்வளோ பரிசுத்தவான், ஏசப்பா கும்பிடுற பிள்ளைங்க, நாளா அவ்வளோ பக்தி உள்ளவங்க அப்படின்னு நடிக்கிறோம். ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த உலகம் அறிந்து கொள்ளும், ஒரு வார்த்தை சொல்லும், நீ எல்லாம் கிறிஸ்தவனா, அல்லேலூயா, நீ எல்லாம் தேவன் மீது பக்தி உள்ளவனா என்று சொல்லி என்ன பண்ணும், அறிந்து கொள்ளும். அப்ப உள்ள என்ன இருக்குதோ அது வெளியே வரத்துக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை, புயல்களை எச்சரிக்கை இன்றி திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறார், அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சீன தேசத்துல ஹட்சன் டெய்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார். அவர் அப்ப ஒரு நாள் ஒரு இளம் மிஷனரி அவர் இடத்துல வந்து இருக்கிறார், ஒரு ட்ரைனிங் பீரியட்ல என்ன பண்றாரு இருக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, ஒரு நாள் ஒரு டேபிள் மேல ஒரு டீ கப்பை வைக்கிறார். டீ கப்பை வச்சுட்டு அந்த இளம் ஊழியக்காரரை பார்த்து சொல்ற, தம்பி நான் என்ன பண்றேனோ அதை பார்த்து கவனி அப்படின்னு சொன்ன, நல்லா கவனி அப்படிங்கிறார். அவன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த டீ கப்பு. அந்த டீ கப்புக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு டீ இருக்குது. உடனே திடீரென்று கையை வச்சு டேபிள் மேல வேகமா பட்டார்னு என்ன பண்றாரு, அடிக்கிறார். என்ன பண்றாரு, பட்டார்னு என்ன பண்றாரு, அடிக்கிறார். அப்படி அடிச்ச உடனே அந்த டீ கப்புக்குள்ள இருந்து என்ன பண்ணுது, அந்த தேநீர், அந்த டீ என்ன பண்ணுது, வெளியே தெரிச்சு என்ன பண்ணுது, ஊத்துது. என்ன பண்ணுது, வெளியே தெரிச்சு ஊத்து.
உடனே இந்த பையனுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. எதுக்குடா இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அடித்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் அடித்து முடிச்சுட்டு சொல்கிறார், தம்பி உன் ஊழியத்தை தொடங்கும் போது சில நேரங்கள் இந்த டீ கப்புக்குள்ளே இந்த டீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாமே உனக்குள்ளே என்ன பண்ணும், ஒன்றுமே இல்லாத மாதிரி தயாராக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீரென்று உன்னுடைய ஊழியத்தில் பலவிதமான தாக்குதல் வரும், சோதனைகள் வரும், பலத்த அடிகள் வரும். அப்படி அடிகள் வரும்போது தான் இந்த டீ கப்புக்குள்ளிருந்து என்ன வெளியே வந்து சிதறிச்சோ அதுபோல உண்மையா உனக்குள்ள இருக்கக்கூடிய குண நலன்கள், உன்னுடைய கேரக்டர் என்ன பண்ணும், வெளியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கும் போதுதான் நாம் எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் என்ன பண்ண முடியும், கர்த்தருக்கு தெரியும், நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, புயல்கள் விசுவாசிகளையும் என்ன பண்ணுகிறது, தாக்குகின்றது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க் புத்தகத்துல வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயும் மார்க் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. 12 சீஷர்கள். இவங்க எத்தனை போட்ல போறாங்க, எத்தனை படகுல போறாங்க, 2 படகுல போறாங்க. நல்லா கவனிக்கணும், 2 படகுல போறாங்க. லூக்கா புத்தகத்தில் வாசிக்கும் போது அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இல்ல, 2 படகுன்னு சொல்ல, படகுன்னு மாத்திரம் சொல்லுது. பட் மார்க் தெளிவா சொல்றாரு, என்ன பண்றாரு, 2 படகுல போறாரு. இப்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 2 படகுல ஒரு படகுல தான் யார் இருக்கிறா, ஒரு படகுல தான் யார் இருக்கா, ஒரு படகுல தான் ஏசப்பா இருக்கிறார், இன்னொரு படகுல ஏசப்பா கிடையாது. ஒருவேளை ஒரு கற்பனைக்கு இப்படி யோசிச்சிருந்தோம்னா, இந்த புயல் பயங்கரமா அந்த புயல் எழும்பும் போது ஏசப்பா கூட இருக்கிற படகு அமைதியா இருந்திருக்கலாம், இன்னொரு படகு என்ன பண்ணிருக்கலாம், கவுந்திருக்கலாம். ஆனா மார்க்குவாகட்டும் லூக்காவாகட்டும் என்ன சொல்றாங்க, இயேசு தூங்கி கொண்டிருந்த படகுல இருந்தா என்ன பண்ணாங்க, எல்லாருமே பயங்கரமா என்ன பண்ணாங்க, கத்துனாங்க. அப்ப அந்த படகுல இருந்தும் கத்தி இருப்பாங்க, அப்ப இந்த படகுல இருந்து என்ன பண்ணாங்க, கத்துனாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இயேசு பிசிக்கலா சரீரபூர்வமா ஒரு படகுல இருக்கிறாரு, இன்னொரு படகுல சரீரபூர்வமா இல்ல. இப்ப புயல் வருது, புயல் வரும்போது அந்த இயேசு இல்லாத படகுல போய் அடிச்சு அவங்கள வேணா தூக்கி போட்டு எல்லாம் கத்திட்டு இருந்திருக்கலாமோ தவிர இவர்களை என்ன பண்ணிருக்கலாம், அந்த புயல் இவர்களை என்ன பண்ணிருக்கலாம், தாக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா ஏசப்பா இவங்க படகுல இருக்கிறாருல்ல. அப்படி நீங்களும் நானும் யோசிச்சிருக்கலாம். ஆனா இல்ல, ஏசப்பா இருந்த படகுலையும் என்ன பண்ணுச்சு, புயல் மோசமா என்ன பண்ணுச்சு, தாக்குச்சு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், உலகப்பூர்வமா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ அந்த மனுஷனை போல இயேசுவுக்குள்ள இருக்கும்போது, இயேசு நம்ம கூட இருக்கும் போதும் அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் என்ன பண்ணும், இந்த உலகத்துல நீங்களும் நானும் சந்திச்சுதான் என்ன பண்ணும் ஆகணும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்போம், கொண்டாடிக்கிட்டே இருப்போம், குதிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி கிடையாது. நீங்களும் நானும் இந்த உலகத்துல சில உபத்திரவங்களை, சில பாடுகளை, சில நிந்தனைகளை நீங்களும் நானும் என்ன பண்ண சந்திச்சுட்டு தான் இருக்கணும். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான். அந்த படகுல கர்த்தர் கிடையாது, இந்த படகுல யார் இருக்கிறா, கர்த்தர் இருக்கிறார். புயல் அடிச்சது உண்மை, கப்பல் கவிழற மாதிரி கவிழ்ந்து போற மாதிரி ஆடுனதெல்லாம் உண்மை, 2 படகுல இருக்கிறவங்களுக்கும் பதட்டமானது உண்மை. ஆனா இயேசு கிட்ட ஓடி போய் கத்துறதுக்கு, எங்க இயேசு இருக்கிறாரோ அங்க போய் கத்துறதுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த சீசர்களுக்கு இயேசு இடத்துல போய், போதகரை எந்திருங்க ஐயா, இப்படி அடிக்குது, இப்படி புயல் அடிக்குது, நாங்களாம் சாக போறோம் அப்படின்னு சொன்ன உடனே தூங்கி கொண்டிருந்த இயேசு எழுந்து வந்து காற்றையும் கடலையும் என்ன பண்ணார், அதட்டினார். உடனே எல்லாம் சேஃப் ஆயிட்டாங்க. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு விஷயம். விசுவாச பிள்ளைகளும் புயல்களை சந்தித்து தான் ஆகணும். விசுவாச பிள்ளைகளும் புயல்களை எதிர்கொள்ள வேண்டியதான் ஆகணும். ஆனா அந்த புயல்களில் விசுவாசிகள் தனியாக இல்லை, அவர்களோடு யார் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதான் 2வது காரியம். 3வது காரியம் என்னன்னா, கிறிஸ்துவுக்கு சேவை செய்து கீழ்ப்படிதலுடன் வாழும் விசுவாசிகளையும் என்ன பண்ணுகிறது, புயல்கள் தாக்குகின்றன. அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க தியானிக்கும் போது இந்த சீஷர்கள் 12 சீஷர்களும் தேவன் அழைத்த உடனே எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு யார் கூட வந்தவங்க, இயேசுவோட கூட வந்தவங்க. இயேசுதான் இவங்களை கூட்டிட்டு போறாரு, வாங்க அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே, எங்க அம்மாவை கேட்டு வரேன், எங்க அப்பாவை கேட்டு வரேன், எங்க தாத்தாவை கேட்டு வரேன், இல்ல போய் வானிலை மையத்தை கேட்டு வரேன், புயல் வருமா வராதான் நான் கேட்டு வரேன், அப்படிலாம் இல்லாம இயேசு போலாம் என்று சொன்ன உடனே இயேசுடைய வார்த்தையை நம்பி அவர் இருந்த படவிலே இவர்கள் எல்லோரும் ஏறி பயணப்பட்டு போனாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனவர்கள்.
அப்படி கீழ்ப்படிந்து போனவர்களும் எதை எதிர்கொள்ளுகிறார்கள்? புயலை எதிர்கொள்ளுகிறார்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறார்கள், போராட்டங்களை எதிர்கொள்ளுகிறார்கள். அப்ப தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், தேவ சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமா நான் வாழ்றேன். எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வராதா? என் வாழ்க்கையில போராட்டம் வராதா? என் வாழ்க்கையில உபத்திரம் வராதா? கண்டிப்பா வரும், வராமலாம் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னது போல வரும். ஆனால் அவர்களோடு யார் உண்டு? கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. அவர்களோடு தேவன் உண்டு, பலன் தருகிற தேவன் உண்டு, சுகம் தருகிற தேவன் அவர்களோடு கூட உண்டு. அது அத்தனையும் ஜெயிக்கிற பலனை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நல்ல ஜெபிக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், நல்ல ஞானிகள் அவர்கள். ஆனா பார்க்கிறோம், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவர்களை தூக்கி எதுல போட்டாங்க? நெருப்புல தூக்கி போட்டாங்க. 7 மடங்கு கூட்டி சூடு வைக்கப்பட்டு அந்த நெருப்புல அவர்களை தூக்கி போட்டாங்க. அப்படி தூக்கி போடும்போது மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான வித்தியாசம், அவர்களும் நெருப்பை எதிர்கொண்டார்கள், அவர்களும் நெருப்புக்குள்ள விழுந்தாங்க. ஆனா 3 பேரோட சேர்த்து அங்க யார் இருந்தார்? 4வதா தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இயேசு அவர்களோடு கூட இருந்தார். இதுதான் தேவனுடைய சத்தியம், இதுதான் தேவனுடைய வார்த்தை இது. அதனால இன்னைக்கு உலக பிரகாரமா சொல்லுகிறது போல உனக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு வியாதி கிடையாது, உனக்கு வேதனை கிடையாது, நீ அது கிடையாது இது கிடையாது, தயவு செய்து இதெல்லாம் நம்பாதீங்க. தேவ பிள்ளைகள் பாடுகளையும் நிந்தனைகளையும் உபத்திரவங்களையும் எதிர்கொண்டுதான் ஆகணும். அப்படி எதிர்கொள்வது எதற்காக? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்வதற்காக. அதே போல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான குணநலன் என்ன என்பதை நீங்கள் அறிந்து அதை சரி செய்வதற்காக. ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்ட கேரக்டர் என்பதை நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் என்ன பண்ண முடியும்? நான் உணர்ந்து கொள்ள முடியும். சகோதர சகோதரி, இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான். கர்த்தர் ஒரு புயலை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த புயலை நீங்க எப்படி எதிர்கொள்கிறீங்க? எல்லாவற்றுக்கும் தேவ பிள்ளைகள் தயாரா இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அந்த தைரியம் இருந்துட்டா போதும். எதுவும் வராதுன்னு இருக்கக்கூடாது, எதற்கும் தயாராக என்ன பண்ணணும் இருக்கணும். அல்லேலூயா. எதற்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னதான் கப்பல் போட் நல்ல ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கலாம், என்னதான் புது போட்டா இருக்கலாம், என்னதான் விலை உயர்ந்த போட்டா இருக்கலாம், என்னதான் டெக்னாலஜி நிறைய இருந்தாலும் இந்த கப்பல்கள்ல என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை கப்பல் கவிழ்ந்துட்டா என்ன பண்ணும்? அந்த லைஃப் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க, அந்த உடை ஆரஞ்சு கலர்ல பார்த்துருப்பீங்க, அந்த உடை வச்சிருப்பாங்க. எதுக்கு? கவுந்துட்டா அதை போட்டு தப்பிச்சுக்கிறது. அப்ப கண்டிப்பா புயல் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் அவங்க என்ன பண்றாங்க? கப்பலை தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிச்சாலும் ஒருவேளை இயற்கை நம்மளை என்ன பண்ணிடும்? ஜெயம் கொள்ளும். அப்படி ஜெயம் கொள்ளும் போது இந்த லைஃப் ஜாக்கெட் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணணும்? தப்பிச்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. சகோதர சகோதரி, தேவ பிள்ளைகளும் அப்படிதான். என்னதான் இந்த உலகத்துல ஒரு சொகுசா அமைதியான ஒரு நேரத்துல நாம் இருந்தாலும் ஏதாவது ஒரு காலத்துல ஏதாவது ஒரு நேரத்துல எதிர்பார்க்காத புயல்கள் சடனா உங்களையும் என்னை தாக்கும். அப்படி தாக்கும் போது தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய குணநலன் என்ன, நம்முடைய தேவன் யார் என்பதை தெளிவாக அறிந்த பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதை தான் இதில் கற்றுக்கொள்ள முடிகிறது. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, புயல்கள் நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதை அடிக்கடி என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்துகின்றன. அல்லேலூயா. பிரச்சனைகள் தினந்தோறும் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் அதுதான். எல்லாமே சுமூகமா இருக்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னது போல வாய் பயங்கரமா பேசலாம், எல்லாம் நல்லபடியா நடக்குது, எந்த குறையும் கிடையாது, வேலை இருக்குது, பணம் இருக்குது, கடன் பிரச்சனை கிடையாது, உடல் நல்ல சுகபலன் இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது, எல்லாம் அமைதலா இருக்கும்போது ஆண்டவர் இயேசுவே, அப்பா நான் அவ்வளோ நல்லவன், நான் இவ்வளோ நல்லவன், நான் இப்படி இருப்பேன், நான் அவங்க மேலே அன்பு வச்சிருக்கேன், நான் இவங்க மேலே அன்பு வச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி ஆளால் நான் அப்படியாவது ஆதரு அப்படின்னு சொல்லி எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய, எல்லோருக்கிட்டே என்ன பண்ணக்கூடிய, அப்படியே முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஆனா புயல் வரும்போது தான் அந்த தண்ணீர் அலை, கடல் அலை போல எழும்பி கப்பலை கவிழ்க்கிற மாதிரியான ஒரு பயத்தை உண்டாக்கும் போதுதான் உண்மையான குணநலன் என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. இதற்கு முன்னாடி எத்தனையோ பேர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல கிட்ட நெருங்கி சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்பெல்லாம் இவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ரொம்ப இது போல என்ன இப்படி பயந்துக்கிறீங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், எதுக்காக இப்படி இருக்கிறீங்கன்னு அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படியே பெரிய அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு என்ன பண்ணலாம் தெரியும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, புயல்கள் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் தேவன் மேல நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறத நம்ம காட்டுது. என்ன அப்படின்னா, இந்த எல்லாம் நல்லபடியா இருக்கும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகும். என்ன அப்படின்னா, பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் என்ன பண்ண முடியும் நம்மளால? என்னது?
பிரச்சனை ஏதாவது எல்லாம் நல்லபடியா நடக்கும்போது நம்ம வாயிலிருந்து எனக்கெல்லாம் எதை பத்தியும் கவலை இருங்க, எதுவாக இருந்தாலும் நான் என்ன பண்ணிடுவேன், எதிர்கொண்டுருவேன். ஏன் எப்படி எதிர்கொள்வீங்க? சொத்து கிடக்குதுங்க எனக்கு. ஐயா எப்படி எதிர்கொள்வீங்க? பேங்க்ல பணம் போட்டிருக்கேன் இல்லைங்க. ஐயா எப்படி எதிர்கொள்வீங்க? ஐயா நகை செஞ்சு வச்சிருக்கேன்ல. ஐயா எப்படி எதிர்கொள்வீங்க? பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கேன்ல. அதுங்க என்ன எதிர்காலத்தை பார்த்துக்கோ, அதனால எனக்கு அதெல்லாம் பத்தி பிரச்சனை கிடையாது. என் கையில தொழில் இருக்குல்ல, எல்லாவற்றையும் நான் பார்த்துக்குவேன், எல்லாவற்றையும் நான் எதிர்கொள்ளுவேன், எல்லாவற்றையும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சுயமாக நம்பிக்கை வைத்து தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த உலகத்துல என்ன பண்ணுறது, விழுந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல், தேவன் மீது நம்பிக்கை இல்லாமல் சுயமாக நம்பிக்கை வச்சிருக்கிறது எப்ப வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது, இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, கர்த்தர் மீது நம்பிக்கை இல்ல, என் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய சுய பலனை இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல போட்டு என்ன பண்றீங்க, தோத்து போனவங்களா நம்ம நிக்கிறோம். அல்லேலூயா. உங்க சுய பலன், உங்க கையில என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறது என்ன பண்ணிரும், சுயத்தை போட்டு போட்டு என்ன பண்ணிரும், சில விஷயங்களை தோத்து போயிடும். தேவன் மீது நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக, தேவன் மீது பற்றுள்ள பிள்ளைகளாக நம்ம என்ன பண்றோம், இருக்கிறது இல்ல. முதல் காரியமா தான் நம்ம கற்றுக் கொடுக்குது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதை அடிக்கடி இந்த புயல்கள் என்ன பண்ணுது, வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்துதுன்னா, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, புயல்கள் பிரச்சனையை பற்றி நமது தவறான பார்வை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துகிறது. நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குது, பாயிண்ட் என்ன, புயல்கள் பிரச்சனையை பற்றி தவறான பார்வை வெளிப்படுத்துது. இப்ப என்ன நடக்குது கவனிங்க. ஏசப்பா என்ன பண்றாரு, போட்ல சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா போட்ல என்ன பண்ணிருக்காரு, படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். சீசர்கள் போட்ல இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணிருச்சு, புயல் எழும்பிருச்சு. புயல் எழும்பின உடனே கப்பல் அப்படியே ஆடுது. இதுதான் நடக்கிற விஷயம். இப்படி நடந்த உடனே இவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, லூக்கா எடுங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8. அவர்கள் அவரிடத்துல வந்து, ஐயரே ஐயரே புயல் எழும்பி விட்டது என்று அவர் எழுப்பினார்கள். அப்படியே போட்டிருக்கு. ஐயரே ஐயரே காற்று அடிக்கிறது, எழுப்பினார். அப்படியே எழுப்பினாங்க. பாருங்க பைபிள்ல பாருங்க, அப்படியே போட்டிருக்கு. என்ன சொல்றாங்க, ஐயரே ஐயரே மடிந்து போயிடும், நாங்க சாக போறோம்னு என்ன பண்றாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க என்ன நடந்துட்டு இருக்குது, அங்க என்ன நடந்துட்டு இருக்குது, பிரச்சனை என்ன, புயல். சாகிறது இல்லை. நல்லா கவனிக்கணும், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாகிறது இல்லை, அங்க என்ன எழும்பிட்டு இருக்குது, புயல் தான் எழும்பி இருக்குது. சாவை குறிச்சவங்க என்ன யோசிச்சிருக்கணும், ஆண்டவர் இடத்துல போனவங்க ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்லி ஆண்டவர் எழுப்பி இருக்கணும், ஆண்டவரே புயல் வந்திருக்குது, ஆண்டவரே எழுப்பி வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கணும். ஆனா இவங்க எப்படி கத்துறாங்க, நாங்க செத்து போயிருவோம், நாங்க செத்து போயிருவோம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னோடு கூட இருக்கக்கூடிய மேசியாவின் மீது நம்பிக்கை இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை இதோட முடிஞ்சிடும்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சகோதர சகோதரியை, இன்னைக்கு அப்படித்தான் நான் சொல்ற விஷயம். கர்த்தர் அனுமதிக்கிற இந்த புயல்கள் மத்தியில நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு சின்ன வியாதி வந்து ஆண்டவர் என்ன செத்து போயிடும் ஆண்டவர், ஒரு சின்ன கடன் பிரச்சனை ஆண்டவரை செத்து போயிடும் ஆண்டவர், வியாபாரத்தில் ஒரு சின்ன ஒரு தோல்வி வருது, அவ்வளவுதான் நான் குடும்பத்தோட செத்து போயிடுவேன், நீ என்னால வாழ முடியாது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஐயோ இனிமே என்னால இந்த பூமியில வாழ முடியாது. தேவ சமூகத்தில் அப்படிதான் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையே போச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கையே போச்சு, இது போச்சு அது போச்சு, அது வந்துச்சு இது வந்துச்சு என்று சொல்லி பிரச்சனையை ரொம்ப என்ன பண்ணிடுறோம், வேற மாதிரி என்ன பண்ணிடுறோம், கொண்டு போயிடுறோம். அப்ப நல்லா கவனிங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை குறித்ததான தவறான பார்வை நம்முடைய மனுஷனுக்குள்ள எழும்புகிற ஒரு எண்ணம் உண்டு. பிரச்சனை என்ன அப்படின்னா, புயல் வருது, கடல்ல அலை அதிகமா அடிக்குது, கப்பல் கவிழ்ற மாதிரி ஆடிட்டு இருக்குது, இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் எழுந்து வந்து மடிந்து போகாதீர்கள் அப்படி சொல்லல, செத்து போகாதீர்கள் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் எழுந்து வந்து என்ன சொன்னாரு, காற்றையும் கடலையும் அதட்டினார். பிரச்சனை காற்றும் என்னது, அதுல என்ன போட்டிருக்கிறது, அவர்களை நோக்கி காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். காற்றும் கொந்தளிப்பு தான் பிரச்சனை, அதை அதட்டினா போதும் பிரச்சனை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த நேரத்துல ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒரு மனுஷனுக்குள்ள இயற்கை என்ன ஆகும் அப்படின்னா, பயம் வர ஆரம்பிச்சிருது.
இந்த பயம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பிரச்சனையை குறித்ததான தவறான கண்ணோட்டத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்துருது. என்ன அப்படின்னா, பிரச்சனை சிம்பிளான பிரச்சனை தான், பிரச்சனை எதிர்கொள்ளுகிற பிரச்சனை தான். ஆனா இந்த பயம் உங்களை எப்படி கூட்டிட்டு போகுது? செத்து போயிடலாம், செத்து போயிடலாம், செத்து போயிடலாம். அல்லேலூயா. போட்ல யாரு படுத்திருக்கிறா? ஆண்டவர் படுத்திருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்குது. உங்களை சாவதற்காக, நீங்க செத்து போவதற்காக ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இல்லை. உங்களை உயிரோடு வைக்கிற ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு போகும்போது பிரச்சனை என்ன, அதுக்காக ஜெபிச்சு அதை ஜெயம் கொள்ற வழியை பார்க்கணுமோ தவிர, இந்த பிரச்சனையை வச்சுட்டு தவறான கண்ணோட்டத்துல போகிற நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. தெய்வ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. சில காரியங்கள், சில புயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது எடுத்தெடுப்புல நான் செத்து போறேன், நான் செத்து போறேன், நான் சாகுறேன், நான் இல்லாம போறேன், அந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடாது தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. இது எதை குறிக்கக்கூடிய ஒரு காரியம்? கர்த்தர் மீது உங்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லைங்கிறது அர்த்தம். நீங்க கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கல. ஐயா வெளியே ஆராதிக்கிறீங்க, ஐயா வெளியே பாடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரீங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றீங்க, திருவிருந்து பெற்றுக்கொள்றீங்க, வெளி உலகத்துக்கு நான் கிறிஸ்தவன் சொல்றீங்க, இதெல்லாம் வெளியரங்கமா நல்லா இருக்குது. ஆனா உள்ளான இருதயம் தேவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கல. அது மாய்மாலமா நடித்து கொண்டு இருக்கிறது. இப்படி நடித்து கொண்டு இருப்பதனாலதான் ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மாய்மாலமான நடிப்பு வெளியே தெரியுது. எப்படி தெரியுது? பிரச்சனையை தேவ சமூகத்தில் இருந்து ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இல்லாம நான் செத்து போயிடுறேன், நான் அழிஞ்சு போயிடுறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். அல்லேலூயா. எங்கேயாவது நான் ஓடி போயிடுறேன். கர்த்தர் அதற்காக உங்களை இன்னும் படைக்கல. அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என்ன பண்ண கொடுக்குறது? இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா பயம். பயத்தை குறித்ததான தெளிவான சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். நல்லா கவனிங்க. பயம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வேணும். எதிரில் வேணும் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் இந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்மளை பாதுகாப்பா வச்சிரும். சில ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து வைக்கும் போது சரியா என்ன பண்ணுவோம்? எடுத்து வைப்போம். அதே சமயத்தில் சில நேரங்களில் பயம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, சில பிரச்சனைகள், சில காரியங்கள் தேவ பக்திக்கு விரோதமாய் செய்வதற்கு உண்டான ஒரு பயம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இந்த உலகத்துல தைரியமா பாவம் பண்ண மாட்டோம். தெய்வ பயம் அவசியம். ஆனா அதே சமயத்துல ஒரு எக்ஸசிவான பயம் சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். அந்த பயத்தினுடைய கடைசி டெட் எண்ட் எப்படின்னா மரணம், சாவு. எல்லாத்துக்கும் அழிச்சிட்டா எல்லாமே என்ன பண்ணிடாது? சரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தவறான பார்வையை என்ன பண்ணுது? இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணலாம்? ஏற்படுத்தலாம். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, புயல்கள் நம்மை பற்றி நமது தவறான பார்வையை என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்தும். முதலாவது, புயல்கள் பிரச்சனையை பற்றி தவறான பார்வையை வெளிப்படுத்துது. ரெண்டாவது, புயல்கள் நம்மை பற்றி நமது தவறான பார்வையை என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்துகிறது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, செல்ஃப் ஃபோக்கஸ். என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய சுயம் என்ன பண்ண வெளிப்பட ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எப்படி கத்துறாங்க? 24ஆம் வசனத்துல, அவர்கள் அவரிடத்திலே போய் ஐயரே ஐயரே என்ன பண்றோம்? மடிந்து போகிறோம் என்று அவரை என்ன பண்ணார்கள்? எழுப்பினார்கள். இப்ப எப்படி மாறிட்டாங்க இந்த சீஷர்கள்? நல்லா கவனிங்க. அவங்களோட கூட இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினாரு. நிறைய அற்புதங்களை நாம் என்ன பண்ணோம்? தியானிச்சுட்டு வந்தோம். பேய் பிடிச்சவங்களை என்ன பண்ணாரு? சுகம் கொடுத்தாரு. இப்படி நிறைய அற்புதங்களை தியானிச்சுட்டு வந்தோம். இது எல்லாவற்றையும் இவங்க கண்டரம் தான் என்ன பண்ணாங்க? பார்த்துட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இல்லை மயக்க நிலைமையில கிடையாது. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி இயேசுவிடத்துல போய் தனிப்படையா சொல்லாம, இந்த கப்பலே முழுக போகுது, எல்லாரும் என்ன பண்ணிடுவோம்? செத்து போயிடுவோம். என்ன பண்ணிடுவோம்? இயேசுவையும் கூட்டு சேர்த்துக்கிறாங்க. என்ன பண்றாங்க? இயேசு நீங்களும் செத்துருவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அல்லேலூயா. இதுதான் செல்ஃப் ஃபோக்கஸ். செல்ஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு போராட்டம் வந்துட்டா எப்பொழுதும் என்ன பண்றது கிடையாது, அதை தனியாக எதிர்கொள்ளணும், நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம எல்லாரும் என்ன பண்றது? கூட்டு சேர்த்துக்கிறது. அல்லேலூயா. என் பிரச்சனைக்கு நீதான் காரணம், நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம், இன்னைக்கு நான் இழந்து போனா அதுக்கு நீதான் காரணம்,
நீ எனக்கு அதை செய்யல, நீ எனக்கு இதை கொடுக்கல, நீ எனக்கு அதை வாங்கி கொடுக்கல, நீ என்னை இப்படி படிக்க வைக்கல, நீ என்ன இதை செய்யல, நீ என்ன அதை செய்யல என்று சொல்லி பிரச்சனைகள் வரும்போது எல்லோரையும் கூட்டு சேர்த்து கொள்ளுகிற, எல்லோரையும் எக்ஸ்போஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப கவனமா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். இங்க சீஷர்கள் பண்ண தவறு அதுதான். தன்னை குறித்ததான ஒரு பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சுயமாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சுயத்துல யாரையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, ஆண்டவரையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் சுயமா சிந்திக்கிறோம் பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை தொடங்குது, அங்கதான் போராட்டங்கள் தொடங்குது, அங்கதான் நிந்தனைகள் தொடங்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் வாட்ச் பண்றாரு. ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொரு காரியத்தை அணுகுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அப்ப எல்லா விஷயத்தையும் நான் அப்படின்னு எடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப, ஏன்னா எல்லாத்தையும் பிரிச்சிடுறோம். எப்படி பிரிச்சிடறோம்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கிற நீ தான் காரணம், நான் இந்த பிரச்சனை இருக்கிற நீ தான் காரணம், நான் இந்த பிரச்சனை இருக்கிற நீ தான் காரணம். அப்ப நல்லா கவனிங்க, செல்ஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயும் உங்களையே பிரதிபலித்து கொண்டு, உங்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு, உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறை நீங்களே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன கண்டுபிடிக்கிறது இல்ல, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்ன கண்டுபிடிக்கிறது இல்ல, நம்ம ஏன் முன்னேற முடியாது கண்டுபிடிக்கிறது இல்ல, ஏன் ஆண்டவர் இன்னும் என்ன ஆசீர்வாதத்துக்கு அனுமதிக்கல, ஏன் அது ஏன் பிரச்சனை, அது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியம், இதை நான் தேவனிடத்துல கொண்டு போகணும். அப்படி இல்லாம இந்த விஷயத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது இல்ல, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறது இல்ல, எல்லாவற்றுக்கும் மற்றவர்களை குறை கூறிக்கிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய பிரச்சனையை நீங்க அதை புரிஞ்சு எடுத்துட்டு தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறீங்க? இல்ல அது எந்த பிரச்சனை வந்தாலும் மற்றவர்கள் மேல தூக்கி போட்டுட்டு இருக்கிறோம் பிரச்சனையை. ஸோ பிரச்சனைகள் வரும்போது நல்லா கவனிங்க, எல்லாம் நல்லா இருக்கும்போது எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. எங்க அப்பா நல்லவங்க, எங்க அம்மா நல்லவங்க, என் குடும்பம் நல்லவங்க, அவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க, என் மனைவி நல்லவன், என் கணவன் நல்லவன், என் பிள்ளைகள் எல்லாரும் நல்லவங்க. உங்களை போல நல்லவங்க யாரும் கிடையாது பாடு. பிரச்சனை வந்தோன்னு பார்த்தா இவங்க கெட்டவங்க, அவங்க கெட்டவங்க, அவங்க கெட்டவங்க, அவங்க எல்லாரும் கெட்டவங்க, நான் மட்டும்தான் இப்படி, நான் நல்லவங்க. இவங்கெல்லாம் பண்ண தப்புனால தான் நான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இவங்கெல்லாம் உதவி பண்ணாதனால தான் நான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாம தான் அப்படி. உங்களை குறித்ததான ஒரு தவறான கண்ணோட்டத்தை என்ன பண்ணணும், கொண்டு வந்துடும். அல்லேலூயா. மூன்றாவது விஷயம் என்னன்னா, புயல்கள் கர்த்தராகிய இயேசுவை பற்றிதான தவறான பார்வை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ. நல்லா கவனிங்க, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, நிந்தனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது தேவனுடைய வல்லமைய, கர்த்தருடைய கிருபைய, தேவனுடைய வழி நடத்துதல, கர்த்தருடைய வரலாறை நீங்களும் நானும் மறந்து போறோம். ஆமாவா இல்லையா? கர்த்தர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு அற்புதங்களை செய்தவர், எப்படி வழி நடத்தினவர், எப்படி ஆண்டவர், அவர் ஒரு மேசியா, அவர் மீறி ஒண்ணு நடக்காது. இப்படிப்பட்ட சத்தியங்களை, வேத வசனங்களை வருஷமாக சபையில உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாலும், இன்றைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இன்னைக்கு ஒரு போராட்டம் வரும்போது, இன்னைக்கு ஒரு உபத்திரம் வரும்போது, ஆண்டவரால் கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில வந்துடுறோம். தேவனால் கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில வந்து, நான் ஏற்கனவே சொன்னது போல, இவர் யாரோ. சில நேரத்தில் உலக பிரகாரமா ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்து, இந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போனா சரியாகாது, இந்த நோய்க்கு இந்த டாக்டர்கிட்ட போனா சரியாகாது, அவங்ககிட்ட போய் சொன்னாலும் இதெல்லாம் சரி பண்ண முடியாது, நம்ம வேற ஒரு ஆள்கிட்ட போவோம் அப்படின்னு உலக பிரகாரமா பேசுற ஒரு மைண்ட் வாய்ஸ் போல கர்த்தருடைய சமூகத்திலையும் சில நேரத்தில் நம்ம அந்த தவறுகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் சரியா இருக்கும்போது தேவனும் பெரிய தேவனா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனா, இப்படி எல்லாம் சொல்லி ஆராதிச்சு வேத வசனத்தெல்லாம் கேட்ட பிள்ளைகள் ஒரு புயல் வாழ்க்கையில வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு வேதனைகள் வரும்போது, ஒரு நிந்தனை வரும்போது, இந்த தெய்வம் யாரோ மாதிரி ஆயிடுறார். இவரால் இது முடியாதுங்க. அல்லேலூயா. டாக்டரால முடியும், உலக பிரகாரமான மனுஷனால முடியும், பணத்தால முடியும், படிப்பால முடியும், இவர் யாரோ, இவரால முடியாது. தேவ பிள்ளைகள் அப்படிதான் என்ன பண்றாங்க, இழந்து போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் ஒரு பாட்டு பாடினார். ஒரு கண் தெரியாத ஒரு ஊழியக்காரர் ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு கேட்கும்போது நானே மெய்சிலிர்த்து போனேன். என்ன பண்ணேன், மெய்சிலிர்த்து போனேன். அப்பா இப்படி ஒரு பாட்டு, இந்த பாட்டு பரலோகத்தை குறித்தான ஒரு பாட்டு, அவ்வளோ பாடி இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சோம், நிறைய பேர் அதை கேட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் கேள்விப்படுறேன், அப்படி பாடின ஒரு பாடகர் இன்னைக்கு சினிமாவில் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றாரு,
சினிமாவில் பாட்டு எனக்கு தெரியவே இல்லை. இன்னொருவர் போட்டு அந்த பாட்டை எடுத்து நான் செக் பண்ணுறேன். இல்லை அவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி நான் எடுத்து போட்டு பார்க்குறேன். சினிமாவில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறார். என்ன அர்த்தம் அது? கர்த்தரை குறித்தான ஒரு தவறான பார்வை இல்லை. நீ ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து, தேவனுடைய நாமத்தை பாடுவதற்கென்று அர்ப்பணித்து, தேவன் உனக்கு கண்ணு தெரியாமல் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு தாளத்தை கொடுத்து, தேவ ஜனங்கள், உலக பிரகாரமான ஜனங்கள் அதை மெய்சிலிர்த்து போகல, உலகப்பிரமான ஜனங்கள் அதில் ஆறுதல் அடையல. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவ நேரத்துல, பாடுகள் நேரத்துல அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் தேவன் அவர்களோடு இடைபடுகிறார் என்று எண்ணி அந்த பாடலை கேட்டு எத்தனை பேர் பலப்பட்டாங்க, தைரியப்பட்டாங்க. உன்னை கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்தினார் இல்ல? அந்த புகழ் வந்த உடனே, அந்த ஃபேம் வந்த உடனே, பக்தி வைராக்கியமா இருந்த நீ, தேவனுக்காக பயந்த நீ, தேவன் மீது பக்தி உள்ளவனா இருந்த நீ, இப்ப அந்த புகழை ஆண்டவர் கொடுத்த உடனே இப்ப எங்க போய் நிக்கிற? நீ சினிமா பாட்டு பாட போய் நின்னுட்டு இருக்க. ஹல்லேலூயா. அது எப்படி தேவன் அனுமதிக்கிறார்? இது எப்படி அது சரியான விஷயமா மாறும்? இது தேவன் அனுமதிக்கல. கர்த்தர் உனக்கு ஒரு கிருபையை கொடுக்கும்போது, அந்த கர்த்தர் உனக்கு ஒரு தாளத்தை கொடுக்கும்போது, அது இன்னும் தேவ பிள்ளைகளுக்கு பயன்பட அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு சினிமா பாட்டுக்கு போய் நீ நின்று பாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா கர்த்தரை குறித்தான ஒரு தவறான பார்வை இல்லை. ஏன் இதுவரை உன்னை வழி நடத்துற தேவன் இனியும் வழி நடத்த மாட்டாரா? இல்ல உலகம் தான் வழி நடத்தும், இந்த புகழ் தான் வழி நடத்தும், இந்த பணம் தான் வழி நடத்தும், தயவு செய்து நீங்க அதுலயே போயிருங்களே. ஏன் இப்படி மாய்மாலமான ஒரு நடிப்பை காட்டுறீங்க? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு முன்னாடி மாய்மாலமா பல காலம் நடிச்சிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. நடிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க உங்களே என்னையும் பார்த்து சொல்லலாம், ஐயோ ஆண்டவருக்குள்ள இப்படி இருக்கிறாங்களே, பக்தி இறக்கமா இருக்காங்களேன்னு. இப்படிப்பட்ட மாய்மாலங்களை கூடிய விரைவில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெளிச்சமா கொண்டு வந்து விட்டுருவார். மறைக்க முடியாது. நீங்க தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்துக்கு தெரியாத அந்த ரகசியத்தை நான் மறைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு பார்வை என்ன பண்ணுது? கர்த்தர் மீது என்ன பண்ணுது? உங்களுக்கு வருது. தேவனுடைய வல்லமையின் மீது இவர்களுக்கு கிடையாது. மூணாவது பாயிண்ட் பாருங்க, என்ன சொல்றாரு? புயல்கள் கர்த்தராகிய இயேசுவை பற்றி தவறான பாதை. இது 3 பாயிண்ட் பாட்டோம். அடுத்தது மூணாவது பெரிய ஹெட்டிங் பாருங்க, அடுத்தது ஸ்லைட் போடுங்க. புயல்கள் புயலின் ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்படி நம்மை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு புயல் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள் பிராக்டிக்கல் லைஃப்ல எடுத்துக்குவோம். இப்படி கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் என்ன பண்ணுமா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்படி நம்ம என்ன பண்ண வேண்டும்? வழி நடத்த வேண்டும். சகோதர சகோதரரே, நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து தேவனை பற்றி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னா, பிரச்சனைகள் வரும்போது தேவன் கிட்ட நெருங்கி தேவன் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகளா இருக்கணும். இவங்க ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே இந்த மாதிரி காற்று ரொம்ப அடிக்குது ஆண்டவரே, இந்த மாதிரி புயல் ரொம்ப அடிக்குது ஆண்டவரே என்று சொல்லி அவரை எழுப்பல. இவங்க எப்படி எழுப்புறாங்க? போய் செத்து போன ஆண்டவரே என்ன பண்ணாங்க? எழுப்புறாங்க. அப்ப இவங்களுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை. இப்ப ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளா இருந்தா தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கும் போது, இதுதான் ஆண்டவரே பிரச்சனை, இதுதான் என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வியாபாரம் சரியா இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல வியாதி இருக்கு, அதை சரி பண்ணுங்க ஆண்டவரே, இந்த பலவீனம் இருக்கு சரி பண்ணுங்க, என் மனைவி சரியில்லை ஆண்டவரே சரி பண்ணுங்க, என் கணவர் சரியில்லை ஆண்டவரே சரி பண்ணுங்க, என் தொழில் சரியில்லை ஆண்டவரே சரி பண்ணுங்க, என் கடன் பிரச்சனை. இதுதான் தேவ பிள்ளைகள், கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகள் தேவனிடத்துல நெருங்கி ஜெபிக்கிற ஒரு விஷயம். ஆனா இங்க எப்படி நடக்குது? நாங்க செத்து போன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை போய் எழுப்புறாங்க. ஆண்டவர்கிட்ட நல்லா கேளுங்க, நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட இவங்க உதவி கேட்டு போகல, செத்து போறங்கிறத ஆண்டவர்கிட்ட தகவலா சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆண்டவரே இந்த மாதிரி காப்பாற்றுங்க, கடல் அலை இந்த மாதிரி எழும்பிட்டு இருக்கு, கப்பல் கவிரமா இருக்கு அப்படிங்கிறது உதவி கேட்டு போறது. நாங்க செத்து போறோம் அப்படின்னு சொல்றது என்னது? அது தகவல் சொல்றது. அப்ப இவங்க என்ன எப்படி போறாங்க? தகவல் சொல்றவங்களா போறாங்க. எப்படி? நாங்க செத்து போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? தகவல் சொல்றவங்களா என்ன பண்ணாங்க? போறாங்க. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? 25ஆம் வசனத்துல அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை எங்க போச்சு? நான் தானே இந்த புயலை அனுமதிச்சேன், அதனால அது உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப உங்களுடைய விசுவாசம் மாய்மாலமான விசுவாசம், பொய்யான விசுவாசம் என்பது வெளியே என்ன பண்ணுது? தெரிய ஆரம்பிக்குது. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்படி நம்மை வழி நடத்த வேண்டும். அதில் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவரை எவ்வளவு சிறப்பாக அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு சிறப்பாக அவரை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ப முடியும். அல்லேலூயா.
சகோதர சகோதரியே, நீங்க ஆண்டவரை எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தேவனை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறீர்கள், தேவனுடைய வழிநடத்துதல் எவ்வளவு தூரம் என்பதை அறிந்திருக்கிறீங்களா? அப்படி அறிய அறியதான் கர்த்தர் மீது உங்களுடைய முழு நம்பிக்கை வரும். இப்ப இந்த இடத்துல மேசியா அப்படின்னா அவர் 100% தெய்வம், அவர் 100% மனிதன். ரெண்டு ஆங்கிள்லையும் பார்க்கணும். இந்த ஒரு போட்டில் நல்லா கவனிங்க, நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. இந்த ஒரு போட்டில் ஆண்டவர் தான் மனிதன் என்பதையும் நிரூபிக்கிறார், தான் கடவுள் என்பதையும் நிரூபிக்கிறார். எப்படி தான் மனிதன் என்பதை எப்படி நிரூபிக்கிறார்? என்ன பண்றாரு? தூங்குறார். கடவுள் தூங்குவாரா? கடவுள் தூங்க மாட்டார். மனுஷனுடைய சரீரத்துக்கு தான் ரெஸ்ட் தேவை, அதனால மனுஷன் என்ன பண்றாரு? தூங்குறான். அப்ப ஏசப்பா இங்க என்ன பண்றாரு? ரெஸ்ட் தேவைப்படுது, சரீரம் பலவீனம் அடையுது, தூங்கணும்னு என்ன பண்றாரு? போட்ல போய் என்ன பண்றாரு? தூங்குறாரு. அப்ப அவர் என்னது? 100% மனிதன். அப்ப அவர் 100% கடவுள்னு எப்படி சொல்றோம்? ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? கடலையும் காற்றையும் அதட்டினார். கடலும் காற்றும் என்ன பண்ணிருச்சு? நீங்களும் நானும் தூங்கி எந்திரிச்சு வந்து காத்தை நில்லுன்னா நின்றுமா? நீங்களும் நானும் தூங்கி எந்திரிச்சு கடலை அமைதியாருன்னா நின்றுமா? ஒரு மரம் சாயுது, மரமே சாயாது அப்படின்னா சாயம் நின்றுமா? இல்லை. அதை தாங்கி பிடிச்சா கூட நம்மளால நிறுத்த முடியாது. அவ்வளவுதான் பலன், நம்முடைய பலன். அப்ப கடவுள் ரெண்டு காரியத்தையும் இந்த போட்ல அழகா என்ன பண்றாரு? கொண்டு வராரு. ஆனா இந்த ரெண்டு காரியத்தையும் யாரால் புரிந்து கொள்ள முடியல? இந்த சீஷர்களால புரிந்து கொள்ள முடியல. சகோதர சகோதரியே, நீங்களும் நானும் தயவு செய்து கர்த்தரை புரிந்து கொள்வதற்குண்டான வாஞ்சி உள்ள பிள்ளைகளா இருங்க. உலகத்தை புரிந்து கொள்ள வாஞ்சி உள்ள பிள்ளைகளா இருக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் செய்யற தவறு அதுதான். பைபிளை எதுக்கு படிக்கிறோம்னா குறை கண்டுபிடிக்கிறதுக்கு. பைபிளை இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க. இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா வளரவே மாட்டீங்க. அப்ப எதுக்குங்க பைபிள் படிக்கணும்? யாரங்க நம்பணும் அப்படின்னா நீங்க கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற வழிகாட்டி ஆண்டவர் இப்படிப்பட்டவர், ஆண்டவர் இந்த கிருபை உள்ளவர், ஆண்டவருடைய கிருபை இந்த மாதிரி வழி நடத்தும். ஆண்டவருடைய அந்த தியாலஜின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் மனுஷனா எப்படி இருந்தாரு, மனுஷனா இருந்து எப்படி கடவுளா மாறினாரு, கடவுளா இருந்து எப்படி மனுஷனா மாறினாரு. இந்த மாதிரியான காரியங்களை வேதவசனத்துல ஆராய்ந்து ஆராய்ந்து படிக்கும் போதுதான் கர்த்தரை பற்றி நீங்களும் நானும் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளுகிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா கிடையாது. பாட்டு கேட்குறீங்கன்னா இல்லை இல்லை, எத்தனை பேர் பாட்டு அந்த லிரிக்ஸை வச்சு பாட்டுக்கு அந்த பாட்டு வரிகளை கவனிச்சு பாடுறீங்க? இசைக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு கேட்கறது உண்டு. சினிமா பாட்டு கேட்கறது இல்லை, அதுக்கு பதிலாக கிறிஸ்டின் பாட்டு. சரி, அந்த கிறிஸ்டின் பாட்டு எப்படி இருக்கணும்? ஏசு கிறிஸ்து பாட்டு எப்படி இருக்கணும்? அந்த சினிமா பாட்டுடைய மெத்தடில் இருக்கணும். அந்த ஹிட் என்ன பண்ணும்? அந்த பேஸ் இருக்கணும், அந்த ட்ரிபிள், அந்த 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 வேகம் இருக்கணும், அந்த பீட் இருக்கணும். அல்லேலூயா. பாடல் வரிகள் அது தேவையில்லை, அதை ஓரம் வைங்க, அதெல்லாம் தேவையில்லை. கேட்கறது ஆண்டவர் பத்தி தானே கேட்கிறேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இந்த உலக பிரகாரமான இந்த பாடகர்கள் அப்படின்னு சொல்றவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஒரு பாட்டை கேட்கிறோம் அப்படின்னா அந்த பாடல் வரிகள் உங்க இதுல நிக்கணுமோ தவிர அந்த மியூசிக் உங்களை இழுக்க கூடாது. அது வேற வகையில் உங்களை கொண்டு போயிடும். ஒரு சத்திய வசனத்தை படிக்கிறீங்கன்னா, வேத வசனத்தை ஒரு தடவை கற்றுக்கொள்றீங்க அப்படின்னா உங்களை இன்னும் தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமா கொண்டு போறதா இருக்கணுமோ தவிர அந்த பக்தி வைராக்கியத்திலிருந்து வெளியே கொண்டு வரதா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் அதுதான். கர்த்தரை எவ்வளவா நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், சத்தியத்தை எவ்வளவா என்ன பண்ண அறிந்து வைத்திருக்கிறோம். இயேசுவை குறித்து இன்னும் ஆழமாய் அறிய அறியதான் நம்மளோடு இருக்கக்கூடிய தேவன் யாரு, நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் யாரு, நம்ம முன்னாடி போகிற தேவன் யாரு, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படிப்பட்டது, அந்த தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வியாதி எப்படிப்பட்டது, அந்த தேவன் எப்படிப்பட்டவர், நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஆழமாய் அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த உலகத்துல புயல்கள் வரும்போது எல்லாவற்றையும் சுதந்திரமாய் தைரியமாய் எதிர்த்து நின்று ஜெயிக்கிற பிள்ளைகளா இருப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா இவர்களை போய் ஆண்டவருக்கு இவர்களை போல பயந்து போய் ஆண்டவர் நாங்கள் செத்து போற ஆண்டவரை செத்து போற ஆண்டவரேன்னு கத்தர பிள்ளைகளா மாறிடுவோம். பிரச்சனைகளுக்கு போய் சாகிறது ஒரு முடிவு இல்லை. பிரச்சனைகளுக்கு வரும்போதெல்லாம் இது வித்தரங்கிறது ஒரு முடிவு இல்லை. தேவ சமூகத்தில் போய் இந்த பிரச்சனை ஆண்டவரை இதுல இருந்து எப்படி வெளியே வருது, இது எப்படி சமாளிக்கிறது, இந்த விஷயத்தில் இருக்கணும். அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, புயல் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அதை நான் நம்பிக்கையுடன் ஆண்டவரிடம் ஒப்படைக்கும் போது அவ்வளவு அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மகிமைப்படுவார். அல்லேலூயா.
பிரச்சனை எவ்வளவு பெருசா வருதோ அவ்வளவு தூரம் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? மகிமைப்படுவார். அல்லேலூயா. சகோதர சகோதரியை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் பெருசா தெரியுதோ அப்பதான் கர்த்தர் சுகம் கொடுக்கும் போது கர்த்தர் பெரியவரா நமக்கு தெரிவார். கர்த்தர் வல்லமை உள்ளவரா உங்களுக்கு தெரிவார். கர்த்தர் சுகம் கொடுப்பவரா உங்களுக்கு தெரிவார். சாதாரண தலைவலியை ஆண்டவர் சரி பண்ணாருன்னா அது நமக்கு பெருசா தெரியாது. சாதாரண ஒரு சின்ன புண்ணு ஆண்டவர் சரி பண்ணா அது என்னங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆண்டவர் ஜெபிச்சங்க, இருந்தாலும் மருந்து போட்டேன் அதில் சரியாயிருச்சு, மாத்திரை சாப்பிட்டேன் அதில் சரியாயிருச்சு. ஒரு சின்ன ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து வெளியே வந்துட்டோன்னா இல்லைங்க அவர் உதவி பண்ணார் நான் வெளியே வந்துட்டேன், இதெல்லாம் ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். ஆனா என்றைக்கு மனிதனால கூடாத ஒரு காரியம், என்றைக்கு நம்ம ஒரு முடிவுல போய் நின்னுட்டு ஆண்டவரே இனிமே என்னால முடியாத ஆண்டவரே என்று தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வரும் பாத்தீங்களா, ஒரு நிலைமை வரும் பாத்தீங்களா, அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்யும் போது, கர்த்தர் அங்க ஒரு அற்புதம் செய்யும் போது, கர்த்தர் அங்க ஒரு அதிசயம் செய்யும் போது கர்த்தருடைய நாமத்தை நீங்களும் நானும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை உணருவோம். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பாவத்தினுடைய ஆழத்தை தெரிந்து கொள்ளுங்க, பாவத்தினுடைய வேற தெரிந்து கொள்ளுங்க, பாவம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும் தெரிந்து கொள்ளுங்க, பாவத்தினால் ஏற்படும் தீமைகளை தெரிந்து கொள்ளுங்க. அதை ஆழமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளும் போதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா சிலுவையை புரிந்து கொள்ள முடியாது. அது ஏதோ ஒருத்தர் தியாகம் பண்ணாருன்னு கடந்து போயிடும். பாவம் எப்படிப்பட்டது, பாவம் எப்படி ஒரு மனுஷனை வீழ வைக்கிறது, பிசாசானவன் எவ்வளவு தந்திரக்காரன், எப்படியெல்லாம் ஜனங்களை வஞ்சிக்கிறான், இந்த விஷயங்களை நீங்க ஆழமா அறிந்து கொள்ளும் போதுதான் இயேசுவினுடைய சிலுவையின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும், அந்த சிலுவையினுடைய ஜெயத்தை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஐயோ மரித்து போயிட்டாரு, ஐயோ ஆணி அடிக்கிறாங்களே, ஐயோ ஆணி அடிக்கிறாங்களே என்று கடந்து போயிடுவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லா கவனிங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டு போனார்கள் சீஷர்கள், என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. மூணாவது பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த புயலில் நாம் அவரை எவ்வளவு அதிகமாக நம்புகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவரை அறிந்து கொள்ளுவோம். அடுத்த புயலிலும் அவரை நம்புவதற்கு அதிகமாக தகுதி உள்ளவர்களாக இருப்போம். சொல்றது புரியுதா? ஒரு பிரச்சனையில ஆண்டவரை எவ்வளவு தூரம் நீங்க நம்புறீங்களோ அதுல இருந்து ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு வராரு பாத்தீங்களா, அவ்வளவு தூரம் உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த பிரச்சனை எதிர்கொள்ளும் போது இன்னும் உங்களை பலனுள்ள பிள்ளைகளா மாற்றும். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்றேன். இந்த சீஷர்கள் மறந்து போயிட்டாங்க. கர்த்தர் இதுக்கு முன்னாடி பார்க்கிறோம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டு வராரு. அதையெல்லாம் இவங்க மறந்து போனதுனாலதான் தூங்கி கொண்டிருக்கிற தெய்வம் எழுந்தா எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாதபடி இப்ப நாங்க செத்து போற ஆண்டவரே என்று சொல்லி என்ன பண்றாங்க, கத்துறாங்க. சகோதர சகோதரியே, கர்த்தர் செய்த அற்புதங்களை நீங்களும் நானும் மறக்காம இந்த பூமியில் இருந்தோம், கர்த்தர் செய்த கிருபையை நம்ம மறக்காம இருந்தோம், கர்த்தர் வழிநடத்தின விஷயங்கள் நம்ம மறக்காம இருந்தோம்னா அடுத்தது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய உபத்திரவங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற பலனை என் கர்த்தர் தருவார் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தைரியமாக எதிர்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. கோழையாக தற்கொலை பண்றவர்களாக இருக்க மாட்டோம், கோலையாக எங்கே போய் விழுந்து போகிறவர்களாக இருக்க மாட்டோம், கோலையா மூளையில் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்க மாட்டோம், கோலையா உட்காந்துட்டு ஐயோ எல்லாம் போச்சே அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளா இருக்க மாட்டோம். அல்லேலூயா. பிசாசானவன் அப்படிதான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறான். உலகம் அதை தான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது. நீங்களும் நானும் நல்லா இருக்க கூடாது, அப்படியே சொத்துக்கள் இழந்து போகணும், குடும்பம் பிரிஞ்சு போகணும், வியாதி வரணும், பலவீனம் வரணும், அழணும். இதெல்லாம் பிசாசானவன் எதிர்பார்த்து சில காரியங்களை செயல்படுத்தும் போது நீங்களும் நானும் அவனுக்கு தகுந்தது போல இந்த உலகத்துல நம்ம செய்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவன் ஜெயித்த மாதிரி ஆயிடும். அப்ப என்ன பண்றது, இப்ப இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு கர்த்தர் பின்னால முன்னாடி செய்த அற்புதங்களை எல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்தோத்திரம் முடிச்சுட்டு இந்த காரியத்தை ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாற்றுவாருங்கிற தைரியம் வரும். அல்லேலூயா. இந்த பிரச்சனையை ஜெயம் தருவாருங்கிற தைரியம் வரும். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு மறந்து போறோம் தேவன் செய்த அற்புதங்களையும் தேவன் செய்த அதிசயங்களையும். அது மிகப்பெரிய தவறு. இந்த சீஷர்கள் பண்ண தவறு அதுதான். அதனாலதான் ஆண்டவரை செத்து போற செத்து போற செத்து போறன்னு ஆண்டவர்கிட்ட வந்து கத்துறாங்க. தேவனுடைய சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாள் வாயிலிருந்து செத்து போறோன்னு வரக்கூடாது.
செத்து போறோன்னு வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? ஆண்டவர் முன்னாடி செஞ்ச அற்புதத்தை சொல்லுங்க. ஒரு சின்ன அற்புதமா இருக்கலாம். ஆண்டவரே நீங்க அன்னைக்கு எனக்கு அந்த அற்புதம் செஞ்சீங்களா, அதுக்கு நன்றி ஆண்டவரே. அந்த கிருபையை நடத்துறீங்கல்ல, அதுக்கு நன்றி ஆண்டவரே. இது எதனுடைய அடையாளம்? இப்ப இருக்கிற பிரச்சனையை என் ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார்னு இதயத்துக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அல்லேலூயா. உங்க இருதயத்துக்கு சொல்லி கொடுக்குறீங்க, உங்க சிந்தனைக்கு சொல்லி கொடுக்குறீங்க. உங்க இருதயமும் சிந்தனையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. ஓ, இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை தான் போல, கடவுள் ஆண்டவர் இதை மாற்றி கொடுப்பார் போல, அதனால நம்ம இதை குறித்து பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. இதை குறித்து நம்ம தூங்காம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால நம்ம சாப்பிடாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நடத்துகிறவர். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாடி போறாரு, எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். எவ்வளவு நேரம் ஆச்சு ஆண்டவர் எழுந்து காற்றை அமைதியாயிரு, கடலை அமைதியாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 2 நாள் ஆயிருக்குமா? இல்லை எல்லாரும் கப்பல்ல இருந்து கீழே உளுந்து தட்டு தடுமாறினதுக்கு அப்புறம் அமைதியாச்சா? எவ்வளவு நேரம் ஆச்சு? வாசிங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லுமா. அவர்கள் உடனே அவைகள் என்ன பண்ண? சடன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரச்சனைகளும் உடனே வரும். அது காணாம போறது என்ன ஆயிரும்? உடனே காணாம போயிடும். அல்லேலூயா. இதான் கர்த்தர் நடத்துகிற காரியம். நீ கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது, உண்மையா உங்களுடைய விசுவாசத்தை காட்டும் போது, கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கும் போது உடனே அடுத்த நிமிஷம் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நாள் சரியாகல அப்படின்னா உங்களுக்குள்ள உண்மையான விசுவாசம் இல்லை. இவ்வளவு நாள் அந்த காரியம் மாறல அப்படின்னா நீங்க இன்னும் 100க்கு 100 அர்ப்பணித்த ஆண்டவர் இடத்துல வரல. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் செய்ததை நினைவு கூற மாட்டோம், கர்த்தர் நடத்தின விதங்களை நினைவு கூற மாட்டோம். சீஷர்கள் பண்ண தவறு அதுதான். சகோதர சகோதரி, இந்த மாதிரி எதிர்பாராத புயல்கள் வரும்போதெல்லாம் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அனுப்பி இருந்தா இதுல நான் என்னுடைய குணத்தை காட்டணும், நான் தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு குணத்தை காட்டணும். நாம் ஆதாம் ஏவாளுடைய சந்ததி அல்ல, நான் தேவனுடைய பிள்ளைங்கிற குணத்தை காட்டணும். எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா அந்த நாள்ல?